கும்பராசினியர்களுக்கு வணக்கம். உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான என்று இதை செய்யுங்கள். உங்கள் விதி மாறும் நேரமாக அமையும். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பாய் தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுன ராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய், நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில இந்த வைகாசி மாத அமாவாசையை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த வைகாசி மாத அமாவாசை எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி, விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசி உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும். வைகாசி அமாவாசை 2025 தேதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் பஞ்சாங்கம் மட்டுமில்லாமல் தமிழ் மாதங்களான 12 மாதங்களில் இரண்டாவது மாதமாக வரக்கூடிய வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போல மிகவும் விசேஷமான அமாவாசையாகும். ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி, விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும். வைகாசி அமாவாசை 2025 திதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் வைகாசி அமாவாசை 2025 தேதி மற்றும் திதி, நேரம் என்ன என்று பார்க்கும்போது வைகாசி அமாவாசை 2025 மே 26 அன்று வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் மே 26, 2025 காலை 11 மணி. அதே போல் அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் மே 27, 2025 காலை 9:10 மணி. அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி அமாவாசை மே மாதம் 26 திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை 2025 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லது. வைகாசி அமாவாசை 2025 கிரகங்களின் சேர்க்கை என்ன என்று பார்க்கும்போது சந்திரன் உச்சம் பெறும் நாள் 2025 வைகாசி அமாவாசை என்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையாக உச்சம் பெறுவார். ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேர்ந்து சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது ஏற்படும். அதாவது ரிஷபராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைந்து பயிற்சியாகும் போது வைகாசி அமாவாசை திதி தோன்றும். கும்பராசினியர்கள் இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய தினத்தில் செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கும்போது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைகிறது. அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் 1 ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது உங்களுடைய வாழ்வில்
இடையூறுகளை தாண்டி வர உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனி கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, இரும்பு துண்டு, நீல மலர் தானமாக கொடுத்து வணங்கவும். அது மட்டும் இல்லாமல் தனி மந்திரத்தை 101 முறை ஜபிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலமாக உங்களிடம் உள்ள கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக கும்பராசினியர்கள் இன்றைய நாளில் பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம். இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஓங்கும். நேரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் கும்பராசினியர்கள் இந்த வைகாசி அமாவாசையான இன்று செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு ஆகியவை உண்ணக்கூடாது. நீண்ட தூரம் பயணம் கூடாது. வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். அப்போது வலது மூக்கு மூடிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும். அதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனிதோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கும். அப்படிப்பட்ட இன்றைய நாளில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டங்களில் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், பொருளாதார பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல புதிதாக சொந்தமாக வீடு நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல சிலர் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்து வரும் கும்பராசினியர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக தொழில் மற்றும் வியாபாரத்தை தொடங்குவதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு. அதே போல் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதரவும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்டுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.